கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த சீரீஸ்லாம் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இது உங்களுக்கான சீரீஸ் தான். இப்போ அமேசான் ப்ரைமில் வெளியே இருக்க வதந்தி சீசன் 2 த மிஸ்ட்ரி ஆஃப் மணி. ஆல்ரெடி சீசன் 1ம் வதந்தி வந்து சீசன் 1 நல்லாவே இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ண சொல்ல இது இன்னும் நல்லாவே இருக்குது இந்த சீரீஸு. இதோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ லூயிஸ். சீரீஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து சென்னைக்கு 8 வழிச்சாலை போகிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பள்ளம் தோண்ட சொல்ல ஒரு மனித எலும்பு கூண்டு கிடைக்குது. ஸோ அந்த மனித எலும்பு கூண்டு யாருது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஏற்கனவே பனிஷ்மெண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எஸ்ஐ கதாநாயகனான சசிகுமார் வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. சீசன் 1 பார்த்துட்டு தான் இந்த சீசன் 2 பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாது. சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக சீசன் 2 நீங்கள் அதை பார்க்காமே பார்க்கலாம். இந்த சீரீஸோட கதை இதில் ஒவ்வொரு எபிசோடுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடு. ஒரு எபிசோடு கூட நம்மளுக்கு போர் அடிக்கல. எண்டில் வந்து அழகாக நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சு அடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கான ஆர்வத்தை கண்டிப்பாக தூண்டுது. ஸோ அதனால் ஒவ்வொரு எபிசோடுமே சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டோட தான் இந்த எபிசோடெலாம் நகருது. ஸோ அதனால் 8 எபிசோடுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் சூப்பராக போகுது. குற்றவாளி யார் அப்படின்ற கண்டுபிடிக்கிறத வந்து கடைசி வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டை ஹோல்டு பண்ணி கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க இந்த டீம். இதில் நடித்த சசிகுமார் ஆகட்டும், அபர்ணா தாஸ், யஷ்வந்த், அதுக்கப்புறம் அனகா, இது மாதிரி நிறைய கதாபாத்திரங்களுக்கு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் அழகாக டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கு க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் பிடிக்கும் அப்படின்னா இப்போ அமேசான் ப்ரைமில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ்.